ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஹீரோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வாங்னான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கா, பக்கத்துல ஒரு பொண்ணு. சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்தனே ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. சார், அது வந்துன்னு சொல்லி ஜா ஃபேமிலி சேர்ந்த பையன்தான் நானுன்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்கா. சாரி சார், அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லை, இந்த பொண்ணு அவங்கள அடிச்சிருக்காங்க. ஸோ நீங்க அவங்க கிட்டே பேசுங்க, அவங்க கேஸை வாபஸ் வாங்கினா எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் போயிட்டாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக ஹீரோ அங்க வராரு. என் பேரு ஜாம்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சிட்டு அப்படியே ஹீரோட பக்கத்துல க்ளோஸா போயிட்டே இருக்கா. பக்கத்துல போறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, இவ என்னடா பண்றாங்கிற மாதிரி யோசிக்க ஒரு குட்டி பிளாஷ்பேக் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு நாவல் ரைட்டர். ஸோ அவர் கதையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா அவர் ஃப்ரெண்டு கிட்ட. ஸோ யாரோ வர்ற மாதிரி இருக்கு, இரு நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க இருந்து அந்த குட்டி பொண்ணு அப்படியே நம்ம ஹீரோயின் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. சண்டை பெருசாயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு வந்துட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு. அந்த பாய் ஃப்ரெண்டு யாரோ ஒரு பொண்ணை வச்சிருக்க. அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இந்த பொண்ணு வந்து சண்டை போட்டிருக்கா. அது அப்பதான் தெரியுது. ப்ளீஸ் சிஸ்டர், நான் தப்பு பண்ணிட்டேன், என் அங்கிள் மட்டும் வந்தா பிரச்சனை பெருசாயிரும், ப்ளீஸ் காப்பாத்துங்கன்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அவளோட அங்கிள் தான் நம்ம ஹீரோ. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேச அவ அதெல்லாம் அக்செப்ட் பண்ற மாதிரி தெரியல. மிஸ் லின், ஒருவேளை நீங்க ஃப்ரீயா இருந்தா என்னை பத்தி யோசிங்க, பேசுங்க, கோஆபரேஷனா போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுக்க நீங்க டாக்டரான்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிட்டான். ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சிருச்சு பார்த்த உடனே. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் அப்ராட்ல இருக்காங்க. நம்ம ஹீரோட அண்ணன் பொண்ணு தான் அவன். ஸோ அவங்க அண்ணா கேட்குறாங்க, ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு ஜவுலிக்கு அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை, அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அவங்க அண்ணி கொஞ்சம் ரெப்புடேஷனா இருக்கிற ஃபேமிலி போல, உனக்காக ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீ போய் பாரு, அந்த பொண்ணு நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பொண்ணுன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோ ஓகேன்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. என்னாச்சு, கதை எழுத ஓகேவா இருக்கீங்களா, எந்த இடத்துல உட்காந்து கதை எழுதுனா சரியா வரும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சுத்தி சுத்தி யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அதாவது நான் எழுதுற கதையில எப்படி ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்தனே ஃபர்ஸ்டே இம்ப்ரெஷன் ஆகுமோ அந்த மாதிரி. ஸோ நான் இப்ப போறது ஒரு சைனீஸ் மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஹீரோவை பார்க்க ஓடி வந்துட்டா. கரெக்டா போய் நம்ம ஹீரோவை கிளினிக்ல மீட் பண்றா. ஹீரோ ஒரு சைனீஸ் டாக்டர். ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்ல ஆமா, எனக்கு உங்க ஹெல்ப் தேவைப்படுது, உங்களை பார்க்கத்தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க என்ன வேணும்னு சொல்ல டக்குன்னு ஹீரோயின் அப்படியே ஹீரோ மேல கை வைக்கிறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, இவ என்னடா இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயினை அடிச்சு வெளியே துரத்தி விட்டான் போல. அங்கதான் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து இந்த மெடிசன்ல சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, ஓ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க உங்க சார் கிட்டங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே ஃபர்ஸ்டே என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டியா, விடு பாத்துக்கலாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுச்சு. அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. என்னது, உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களா? ஆமா ஆமா, என்ன ரிஜெக்ட் பண்ற ஒருத்தன் புதுசா இருக்கான்னு சொல்ல அப்ப கண்டிப்பா அவரை நான் பார்க்கணும், நான் கூட அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, 2 பேரும் சீக்கிரம் செட் ஆயிடுவீங்கன்னு நினைச்சா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அந்த பொண்ணு புலம்புன்னு புலம்பிட்டு இருக்கா. சரி விடுங்க விடுங்க பாத்துக்கலாம், இந்த கதையை மட்டும் முடிச்சிருங்க, இந்த மாதிரி இருக்கிற உங்களை போய் ரிஜெக்ட் பண்றாங்க பாத்தீங்களான்னு சொல்ல இங்க பாரு அதெல்லாம் அப்படிதான், என்ன நடக்குதுன்னு பாக்கலாம், அவரை கியூரியஸா இருக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்க, ஏன்னா என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்ல அதனால வெயிட் பண்ணு கண்டுபிடிக்கிறேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு எப்படியாவது ஹீரோவை கரெக்ட் பண்ணணும். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிளைண்டட்க்கு வந்திருக்கா. அங்க அந்த லியூ ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை சுத்தமா பிடிக்கல, ஏன்னா காலர் பட்டன் எல்லாம் போட்டுட்டு சரியான தயிர் சாதம் மாதிரி இருக்கான். சோ ஹீரோ எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருப்பான் போல இருக்கு. அது இப்பெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப அசிங்கமா பேசுறா. நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம்னு எனக்கு தோணல, சோ வேணாம் நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போக நான் வேணா உங்களை டிரா பண்ணவான்னு சொல்லி கேட்க உன்னை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், என்ன எதுக்கு நீ டிரா பண்றேன்னு அந்த பொண்ணு கேட்கறா. பட் நீங்க பாவம்ல, எனக்காக பிளைண்டிட்க்கு வந்திருக்கீங்க, ஹலோ இதுதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன், இந்த ஆட்டிடியூடே வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திட்டிட்டு போயிட்டா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்ன பார்த்து போரிங்னு சொல்லிட்டாலேங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நிக்கிறான். சேம் டைம் நம்ம ஹீரோயின் ஒரு மெக்கானிக் ஷாப்க்கு வரா. ஆக்சுவலி அவளுக்கு ரேசிங்னா பிடிக்கும் போல. அப்படியே பைக் ரைட் பண்ணிட்டு பைக்கோட ஓனர் கிட்ட பைக்கை கொடுத்துட்டு திரும்பி பார்க்க அங்க ரைடர்ஸோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோட போட்டோ இருக்கு. இவனும் ரைடரா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ரொம்ப நாளா இவன் டிரைவ் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் இப்ப வர்றதில்லன்னு நினைக்கிறேன். அவ ரொம்ப ஃபேமஸ், ஆனா ரொம்ப போரிங்னு சொல்றாங்க. ஜாவ் ஃபேமிலியே சேர்ந்தவன், திடீர்னு 2 வருஷமா அவ ரேசிங்க்கு வரதில்ல, என்னாச்சுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்ல ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு கேக்குறா. அது எனக்கு தெரியாது, நான் இந்த ஷாப்க்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் அதிகமா வரலன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு
போன்ல பேசிட்டு இருக்கா. அங்க அந்த பொண்ணு ஜாவ்லியோட லாயர் தான் பேசுறாங்க. ஸோ காம்பன்சேஷன் ஏதாவது கொடுக்கறக்கு எனக்கு இப்போதைக்கு இதை பத்தி எதுவும் பேசணும்னு தோணல. நான் மிஸ்டர் ஜாவ் கிட்ட இதை பத்தி டீட்டெயிலா பேசிக்கிறேன் சரியானு சொல்லி போனை கட் பண்ணிட்டு ஹீரோட போட்டோ பார்த்து மறைச்சிட்டு இருக்கா. உன்னை எப்படியாவது கரெக்ட் பண்ணுவேன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ மீட் பண்றதுக்காக போறா. சாரி நான் லேட்டா வந்துட்டேனான்னு சொல்லி ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் உங்ககிட்ட பேசணும், நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்படியாவது ஹீரோ கரெக்ட் பண்றதுக்காக லவ் வேர்ட்லாம் பேசுறா. ஆனா சுத்தமா அதை பத்தி கேர் பண்ணிக்கவே இல்ல. சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு பிடிக்காத சாப்பாட்டா டக்கு டக்குன்னு சாப்பிட்றா. அதெல்லாம் நம்ம ஹீரோட ஃபேவரட் ஃபுட்டு போல. ஒரு வழியா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டா. சரி இப்போ இதுக்கப்புறம் நம்ம பேசலாமா? பேசலாம். உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்ல அப்படின்னு சொல்லி அவன் பேசலான்னு வரான். சரி நான் சொல்றது கேளுங்க, நான் உங்க கூட பெட் பார்ட்னரா இருக்கணும்னு விரும்பல, என்னோட மைண்ட் நான் மாத்திக்கிட்டேன். ஆக்சுவலி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஸோ அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோட பக்கத்துல க்ளோஸா போக சுத்தமா ஹீரோக்கு பிடிக்கல. ஹீரோயின் இப்படி அப்ரோச் பண்றது. எனக்கு எப்படின்னா, நான் ஒரு நாவல் ரைட்டர், நீங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணா எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல க்ளோஸ் அப் ஆக அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி என்கிட்ட பேசாதுன்னு சொல்லி டக்குன்னு கையை பிடிச்சிட்டான். ஹீரோயின் சரி ஓகே நான் போயிட்டு வரேன், உனக்கு தான் வேணான்னு தோணுது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்றா. எப்படி அதை எக்ஸ்போஸ் பண்றதுன்னு அவளுக்கு தெரியல. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அதை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். சரியான தயிர் சாதங்கிறது கரெக்டா இருக்கு. இவ்வளவு கியூட்டா ஒரு பொண்ணு வர அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கான். சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பிட்டா. அப்புறம் அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயினை பார்த்தியே திங்க் பண்றான். வீட்டுக்கு வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் அவன் அப்படியே கண்ணாடியில பாக்குறான். ஹீரோயின் கிட்ட பேசினதெல்லாம் ஞாபகம் வருது. அவன் சொன்ன அந்த லவ் வேர்ட் எல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. நான் ஏன் இப்படி இருக்கேங்கிற மாதிரி செம டென்ஷனா இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் போய் படுத்துட்டான். தூங்கும்போது கூட அவனுக்கு அப்படியே ஹீரோயினோட நினைப்பு. ஹீரோயின் கூட இன்டிமேட்டா இருந்தா எப்படி இருக்கும்னு அப்படியே திங்க் பண்றான். ஆக்சுவலி நேர்ல வரும்போது அவளை ரிஜெக்ட் பண்றான். ஆனா கனவுல அவ கூட குடும்பம் நடத்துற அளவுக்கு இருக்கான். என்னடா நமக்கு இப்படி எல்லாம் கனவு வருதுங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. பாதியில எந்திரிச்சு அப்படியே புலம்பிட்டு இருக்கான், ஐயோ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவனோட கிளினிக்ல. அப்பாங்க அவன் ஃப்ரெண்டு வரான். என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு, இன்னும் எந்த பொண்ணு உனக்கு செட் ஆகலையான்னு சொல்லி அவன் கேட்கறான். அவன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ பிஸியா இருக்க, சரி ஓகே இது என்னது சைனீஸ் மெடிசனா குடிக்கலாமான்னு சொல்லி எடுக்க, அது சுத்தமா ஸ்மெல்லே நல்லா இல்ல. ஏன்டா இன்னும் இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கியா, இதெல்லாம் நல்லாவே இல்லைன்னு சொல்ல, நீ உன் வேலையை மட்டும் பாருடான்னு சொல்லிட்டு அவன் பிஸியா இருக்கான். இப்படியே இருந்தா நீ அங்கிள் ஆயிடுவ, யாருக்குமே உன்னை பிடிக்காது, போரிங்கா டல்லா இருக்கான்னு சொல்லி எல்லாரும் உன்னை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. எந்த பொண்ணுக்குமே உன்னை பிடிக்காதுடா. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நீ பெரிய கிழவனாவே மாறிடுவேன்னு சொல்ல, இங்க பாரு கொஞ்சமாதும் போரிங்கா இல்லாம எல்லாத்தையும் ஆக்டிவா இருக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லி ஓவரா அவன் பேசிட்டே இருக்கான். ஸோ ஹீரோயினோட நினைப்பு தான் வருது. ஹீரோயின் பின்னாடியே வந்தது பேசினது எல்லாமே. ஆமா உனக்கு ஏதாவது பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்ல, எனக்கு இல்ல. அப்ப வேற பொண்ணுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருக்குங்கிற மாதிரி தலையாட்டுறான். அந்த மாதிரி யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட பிளே தான் பண்றான். ஏன்னா உன்ன மாதிரி ஆளெல்லாம் யாருக்கும் பிடிக்காது, செட் ஆக மாட்டேன் சரியா? அப்புறம் மறந்துடாத, நாளைக்கு பார்ல ஒரு ரீயூனியன் இருக்கு, நம்ம ஃப்ரெண்டு சைனாக்கு வரான், அதனால நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவன் ஃப்ரெண்டு போயிட்டான். ஆனா ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயினை பத்தி தான் திங்க் பண்ணிருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஒரு பார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவளோட ஃப்ரெண்டு வரான். 2 பேரும் ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஆப்போசிட்ல இருக்க நம்ம ஹீரோ பாக்குறான். ஏன்னா நம்ம ஹீரோவும் அந்த பார்ல தான் இருக்கான். அவன் ஃப்ரெண்டோட ரீயூனியன் பார்ட்டிக்காக தான் வந்திருப்பான். அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்க, என்ன அந்த பொண்ணுக்கு உனக்கு இடையில என்ன இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்க, அதுக்கு ஹீரோ எந்த பதிலும் பேசல, அவன் அமைதியா இருக்கான். இங்க பார்த்தா இவங்க 2 பேரும் க்ளோஸா பேசுறாங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு உங்ககிட்ட பிளே தான் பண்ணுவான்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வருது. சரி நான் கிளம்புறேன், எனக்கு இங்க எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ போக, என்னாச்சு அவனுக்குன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு போறான். டே நீ இருடா, அவனுக்கு என்ன நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க வேகமா போறான். என்ன ஆச்சுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ எதுவுமே பேசல, சைலண்டா இருக்கான். நீ அந்த பொண்ணை பார்த்துட்டே இருந்த, உனக்கும் அந்த பொண்ணுக்கு இடையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு எதுவுமே பேசாம ஹீரோ சைலண்டா இருக்க. ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற, ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்க, கேட்டா சொல்ல மாட்டேங்கிற, உனக்கு பிடிச்ச பொண்ணு அவதானன்னு சொல்லி கேட்க, இங்க பாரு இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாதுன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ அங்க இருந்து போயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் பிஸியா ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருங்க இப்படியே இருந்தா எப்ப கதை எழுத போறீங்க, ப்ளீஸ் சீக்கிரம் கதை எழுதுங்கன்னு சொல்ல, நான் நாளைக்கு வில்லேஜ் போறேன், அங்க போய் எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஓ வில்லேஜுக்கு போறீங்களா? ஆமா, அது மட்டும் இல்லாம நான் 2 டைம் அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். இதுக்கு மேலே அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் போறேன்னு சொல்ல, உண்மையாவே போறீங்களா? ஆமா, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி லவ் வர வைக்க முடியாது, நானே எனக்கு தெரிஞ்ச டெக்னிக் யூஸ் பண்ணேன், அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்ல, அதுக்குள்ள ஃபோன் வருது ஹீரோ கிட்ட இருந்துதான். சொல்லுங்கன்னு சொல்லி பேச, நான் உன்னை மீட் பண்ணணும். அப்படியா, சரி ஓகே நான் மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. சரி ஓகே அட்லீஸ்ட் இந்த டைம் அது போய் மீட் பண்ணி அவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாம், புரிய
புரிய வைக்கலாம் தேர்ட் டைமுங்கிற மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. வேகமா ஹீரோயின் ரெடி ஆயிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போறா. ஏன்னா ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. ஹீரோவும் அங்க ரொம்ப கியூட்டா அழகா வெயிட் பண்றான். ரொம்ப நேரம் ஆச்சா வெயிட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லன்னு சொல்லிட்டு அமைதி ஹீரோக்காரன். ஏதாவது ப்ரப்போஸ் பண்ண போறான்னு பார்த்தா செக்க கொடுக்குறான். நீங்க இதுல என்ன பணம் வேணுமோ ஃபீல் பண்ணிக்கோங்க, கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிருங்கன்னு சொல்ல அட பாவி இதுக்குதான் வர சொன்னியாங்கிற மாதிரி செக்க பார்த்துட்டே இருக்கா. ஆமா என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்ல அந்த செக்ல இருக்கிறது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு எனக்கு நீங்க வந்தா போதும், சோ நீங்க எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ், இதுக்கப்புறம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு டக்குன்னு கை நீட்டுறா. பட் அப்ப கூட ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோயின் சொல்றா நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நான் டைரக்டாவே சொல்றேன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்ல இதே மாதிரி தான் நீங்க எல்லார்கிட்டயும் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க சாரி நீங்க நினைக்கிற மாதிரி பர்சன் நான் கிடையாது, நான் ரொம்ப போரிங், கண்டிப்பா இந்த மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, என்ன பிடிச்ச ஒரு பர்சன் நீங்களா இருக்க மாட்டீங்க, சோ உங்களோட வேலையை மட்டும் நீங்க பாருங்கன்னு சொல்ல சரி ஓகே இந்த டைம் நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா, கண்டிப்பா நான் உங்களை இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டா. தேர்ட் டைம் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டானேங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் ஒரு வில்லேஜுக்கு போயிருக்கா. அதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான் போல. சோ இந்த வில்லேஜ்ல எல்லாம் சர்வீஸ் பண்றதுக்காக வந்திருக்கான். அங்க இருந்து ஒரு பொண்ணு சார் லாட்ஜ் எல்லாம் பிஸியா இருக்கனால உங்களுக்காக தனியா ஒரு ரூம் போட்டிருக்கோம், சோ ஹோம் ஸ்டே மாதிரி அங்கதான் ஸ்டே பண்ணணும், சோ அங்க நல்லா உங்களுக்கு அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும், நீங்க சர்வீஸ் பண்ற வரைக்கும் அங்கேயே ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரா. வந்து பார்த்தா அதே இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்கா. ஹலோ இங்கதான் இருக்கியா, பக்கத்துலயே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பாக்குறா. மிஷு உங்களுக்கு வேற தெரியுமா, டாக்டர் ஜாவ் எனக்கு தெரியும்னு சொல்ல அதுவும் நல்லதா போச்சு, சரி ஏதாவது டவுட்னா இவருக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க ஓகேவா அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோயினா அந்த இடத்துல ஹீரோ எதிர்பார்க்கவே இல்ல, இவங்களா இங்க வந்தாங்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது டவுட்னா நீங்க கேளுங்க அவங்களே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா நான் உங்களுக்காகலாம் இங்க வரல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க, ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, உங்களோட ஒர்க்குக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. சரி ஓகேங்கிற மாதிரி ஹீரோ அமைதியா இருக்கான். ஆனா ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா 3 டைம் ஹீரோயினை மிஸ் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணாலும் இப்ப அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவன் மெடிக்கல் கேம்புக்கு தான் வந்திருப்பான். வில்லேஜுங்கிறனால அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களோட ட்ரீட்மெண்ட்காக ஹீரோவை மீட் பண்ணி பேசுறாங்க. சோ ஹீரோவும் கேக்குறான். சோ அங்க வரவங்க எல்லாருமே அதிகமா சொல்றது எங்களுக்கு ஆமை மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவா, சோ அவதான் எங்களுக்கு எல்லாமே பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. யார் அது அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கே ஷாக்கா இருக்கு. பாக்குற எல்லாருமே அந்த ஆமைங்கிற பேர் மட்டுமே சொல்லிட்டே இருக்காங்க. அங்க இருந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க அந்த பொண்ணை மீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஹீரோக்கு. சோ அதுக்கப்புறம் ஹீரோ வெயிட் பண்றான். அங்க நம்ம ஹீரோ கூட்டு நல்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வர அவ பேரு ஷியா. ஷியா வந்த உடனே அவகிட்ட அந்த பொண்ணை பத்தி கேட்க ஓ அவங்களா மிஸ் ஷூ தான் அவங்க அப்படின்னு சொல்ல ஷூவா ஆமா மிஸ் ஷூ தான் அவங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. எல்லாருக்கும் ஹெல்ப்பா பண்றாங்கிற மாதிரி யோசிக்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ சிஸ்டர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அவ சிஸ்டர் கிட்ட லவ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஆமா மிஸ்டர் ஜாவ் டாக்டர் இருக்கார்ல அவர் உனக்கு பிடிக்குமா, அவரு கொஞ்சம் போரிங்கான பர்சன், கண்டிப்பா அவரை உனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த மாதிரி பர்சனா யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்கா. அவ பேசிட்டே திரும்பி பார்க்க ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். ஹீரோவை பார்த்தோன்னா அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ நான் விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன், சீரியஸா எதுவும் சொல்லலங்கிற மாதிரி ஹீரோவை பாக்குறா. ஹீரோ அப்படியே முறைச்சுக்கிட்டே நிக்கிறான். அதுக்குள்ள நம்ம தங்கச்சி சரி சரி நீங்க 2 பேரும் பேசுங்க நான் போறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டா. ஏன் நில்லுடின்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோயின் திரும்ப உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ வரான். என்னன்னு பார்த்தா இந்த ஊர்ல இருக்க மக்கள் யாருக்கு என்னென்ன பிரச்சனை அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேக்குறான். ஹீரோயின் எல்லாமே சொல்றா, எல்லாத்தையும் அவன் நோட் பண்ணிக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் இந்த டீடைல்ஸ்க்காக தான் நான் வந்தேன்னு சொல்ல இந்த வில்லேஜை பத்தி வேற என்ன டவுட் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, இங்க இருக்க எல்லாரும் பத்தியுமே எனக்கு தெரியும்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் உன்னோட இன்ஃபர்மேஷன் எனக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி வேற ஏதாவது வேணுமா, நான் 4 வருஷமா இந்த வில்லேஜ்க்கு வந்துட்டு இருக்கேன், சோ அதனால வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பா சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஒண்ணும் இல்ல நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல எப்படி இங்க இருக்க எல்லாரும் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அதுவா அது ஒண்ணும் இல்ல அவங்க எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனாலதான், சோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், சரி நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறா. சோ அதுக்கு முன்னாடி 2 பேரும் போன வேற எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க நம்பரை. சோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டான். ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஹீரோயினோட நினைப்பாவே இருக்கு. திரும்பி திரும்பி சுத்தி சுத்தி தூங்கிட்டே இருக்கான். அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பார்ல மீட் பண்ணிருப்பால ஒரு ஃப்ரெண்ட, அதை பத்தி பாக்குறான். ஓ அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா, நாவல் ரைட்டரான்னு சொல்லிட்டு 2 பேரோட நாவல்ஸை பாக்கலாம்னு சொல்லி போய் பார்த்தா ஒரே ரொமான்டிக் நாவல்ஸா இருக்கு நம்ம ஹீரோயினது. அதெல்லாம் பாக்குற ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு.
இது என்ன இவ்ளோ ரொமான்ஸா இருக்குன்னு சொல்லி யோசிக்க அத அப்படியே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதாவது அந்த நாவல்ல வர ஒரு ஹாட்டான சிஇஓ, ஒரு செக்ரட்டரி கூட ஒண்ணா இருக்க மாதிரி. அந்த செக்ரட்டரி நம்ம ஹீரோயின், அந்த சிஇஓ நம்ம ஹீரோ. அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லா ரொமான்டிக் A+ 18+ இந்த மாதிரி தான் ஞாபகம் வருது. அவ மூஞ்சிலாம் ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஐயையோ! என்னடா நமக்கு இப்படிலாம் தோணுதுங்கிற மாதிரி இருக்கு ஹீரோக்கு. இதுக்கு மேல விட்டா சரியா வராதுன்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டா. காலையில எந்திரிச்ச உடனே டோர் ஓப்பன் பண்ணா ஹீரோயின் வந்து நிக்கிறா. அழகான ஃப்ளவர்ஸோட வந்து நிக்க, நேத்து நைட் நடந்த அந்த கனவு தான் ஞாபகம் வருது. இல்ல எனக்கு ஃப்ளவர்ஸ்லாம் வேணாம் நான் போறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். என்னாச்சு இவருக்கு? ஃப்ளவர் அழகா இருக்குன்னு கொண்டு போய் குடுத்தா மூஞ்சிய பார்த்துட்டே போறாரு. ஒண்ணும் புரியல. பட் நீ ரொம்ப கியூட்டா இருக்கன்னு ஃப்ளவர் கிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அங்க இருந்து அந்த ஷியா பொண்ணு வரா. சோ அங்க இருக்க வில்லேஜ்ல இருக்க மத்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு ஹீரோ குடுக்குறான். நான் ஆல்ரெடி ஷூ கிட்ட எல்லா டீடைல்ஸும் வாங்கிட்டேன்னு சொல்ல, வாவ் சூப்பர், ஷூ இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும். அப்படியா? அவங்கள பத்தி நான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல, அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அவங்க நிறைய புக்ஸ்லாம் இங்க டொனேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு ஒரு ஒரு வருஷமும் புக்ஸ் எல்லாம் படிச்சு காட்டுவாங்க. சோ அவங்க லீவ்ல இருக்கிற வரைக்கும் குழந்தைங்க எல்லாருமே நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்ல, எனது குழந்தைகளுக்கா? ஐயோ, அவ எழுதுற புக் எல்லாமே A+ ஆச்சே, என்னடா நடக்குதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே ஹீரோ வேக வேகமா ஓடி போறா. அங்க போய் பார்த்தா குழந்தைகளுக்கு புக் எல்லாம் படிச்சு காட்டிட்டு இருக்கா. அது எல்லாமே கிட்ஸ் புக் தான். ஓ, ஒருவேளை கிட்ஸோட புக்கும் எழுதுவாளா? நான் தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி இருக்கு ஹீரோக்கு. ஷியா கேக்குறா, இவ்வளவு வேகமா ஏன் ஓடி வந்தீங்கன்னு. ஒண்ணும் இல்ல, சும்மாதான். அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப நல்லவங்க. குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்றாங்களா. பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கால, அந்த குழந்தைக்கு நிறைய பிரச்சனை. அவங்க பாட்டி தவிர வேற யாரும் இல்ல. அவங்களான சர்ஜரிக்கான எல்லா காஸ்ட்டுமே இவங்க தான் பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி சொல்ல, ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் வரான். அங்க பார்த்தா அந்த தங்கச்சி புள்ள ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கா. என் அக்காட்ட போட்டு கொடுத்துறாதீங்க ப்ளீஸ்னு சொல்லிட்டு. ஏன் உன் அக்காக்கு பிடிக்காதா? அவளுக்கு பிடிக்காது, திட்டுவான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஹீரோயின் வரா. டக்குன்னு ஐஸ்கிரீம் ஹீரோ கையில கொடுத்துட்டு போய் நிக்க, இந்த மாதிரி ஐஸ்கிரீம்னா உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிக்கிறா. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இவ்வளவு சேவ் பண்ணுமே ஆமான தலையாட்ட. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்க போயிட்டாங்க. அடி பாவி, கடைசியில ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு போயிட்டாளேங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஷியா வரா. அப்புறம் நான் உங்ககிட்ட அந்த ஃபூங்யூ, அந்த பொண்ணை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கணும். ஸோ அந்த பொண்ணை பத்தி சொல்லுங்கன்னு சொல்ல, அந்த பொண்ணு தான் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலின்னு சொன்னேன்ல, அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டது மிஸ் ஷூ தான். ஸோ இந்த வில்லேஜ்ல இருக்க நிறைய குழந்தைகளுக்கு அவங்க மூலமா ஹெல்ப் இருக்கு. ஸோ அந்த பொண்ணோட சர்ஜரி காஸ்ட் எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க. அவங்க பாட்டி மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு. ஸோ அந்த ஃபோனுக்கு யாருமே இல்லை. நம்ம ஹீரோயின் தான் அடாப்ட் பண்ணி அந்த பொண்ணை பாத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்குமே அவங்களோட எல்லா எக்ஸ்பென்சிவையும் இங்க தான் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி சொல்ல, ஹீரோக்கு அதை கேட்டதையும் ஹீரோயின் மேல ஒரு பெருமையா இருக்கு. உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. அவ இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாளா அப்படிங்கிற மாதிரி. வேற ஏதாவது டவுட் வேணுமான்னு சொல்லி ஷியா கேட்க, இல்லன்னு சொல்லி அமைதியா இருக்க. இந்த மாதிரி இருக்கிற பொண்ணு எல்லாருக்குமே பிடிக்கும். பார்த்து உங்களுக்கு அவங்க மேல லவ் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோயினை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. பட் அந்த பொண்ணை பத்தி நினைக்கும் போது ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை பத்தியே தான் யோசிக்கிறான். அடுத்த நாள் காலையில அவன் கிளினிக்கு போக, அங்க பார்த்தா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஷியா வரா. இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு ஒரு வாக் இருக்கு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இவங்க தான். ஸோ இவங்களை வச்சு என்ன வேலை வாங்கணுமோ வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு போக, நான் உங்களுக்கு சைனீஸ் மெடிசன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக, ஹீரோயின் ஏதாவது தொட்டாவே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் தொட வேணாம்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே வைக்க சொல்றான். ஒன்னும் புரியல ஹீரோயினுக்கு. சாரி, அது ஸ்மெல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிரும் தான் சொன்னேன். மத்தபடி ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, சரி வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்லுங்க நான் பண்றேன்னு சொல்ல, அது எனக்கு ஹெல்ப் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியா இருக்கான். ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் நான் பக்கத்துல வந்தாலும் இப்படி பண்றானு. இங்க பாருங்க, என் மேல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு நேரா சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன், நீங்க வேணான்னு சொல்றீங்க. அப்ப நான் போறேன்னு சொல்ல, இல்ல இல்ல ஒரு நிமிஷம் வாங்க, நான் கொடுக்குற இந்த மூலிகையை மட்டும் கொஞ்சம் அரைச்சு கொடுக்க முடியுமான்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்து ஹெல்ப் பண்றா. சோ மூலிகை அரைச்சதெல்லாம் போதுமான்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு மூலிகை எல்லாம் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை எப்படி பேக் பண்றது வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறான் ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் இப்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோ ரூம்க்கு வந்து பாக்குறான். அப்ப ஹீரோயின் பிஸியா நாவல் எழுதிட்டு இருக்கா. அவனும் வந்துட்டு ஹீரோயினோட நாவல் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்கான். அது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா. அவனுக்கு அதெல்லாம் படிக்க படிக்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சோ அதை அப்படியே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எப்பயும் போல. தனியா இருக்க நம்ம ஹீரோ, பக்கத்துல வர ஹீரோயின், 2 பேரும் இன்டிமேட்டா இருக்க மாதிரி இருக்கு. சோ இப்படி நாவல் படிக்கிறது, இமேஜின் பண்றது, அந்த நாவல்ல வர ஹீரோயினா இவங்க 2 பேரும் இருக்கிறது, இதே மாதிரியேதான் ஹீரோக்கு தோணுது. இதுக்கு மேல முடியலன்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டான். என்ன இந்த டைம்ல குளிக்க போறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஷியா வர, ஹீரோவை காணும்னு சொல்லி தேடிட்டு வர, ஹீரோவை காணுமா, நேத்தானே குளிக்க போனா நைட்டு அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஹீரோயின் வந்து பார்க்க உண்மையாவே காய்ச்சல படுத்து கிடக்குறான். ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்றா. இங்க பாருங்க, இந்த மாதிரி கோல்டு வாட்டர்ல குடிச்சா இப்படித்தான் ஆகும், ஏதாவது ஹெல்ப் என்ன கேட்க வேண்டியதானே, அந்த டைம்ல போய் யாராவது ஜில்லு தண்ணியில குளிப்பாங்களா அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்றது, தேவைப்பட்டுச்சு போனேங்கிற மாதிரி மனசுக்குள்ள யோசிக்கிறான்.
சரி இதுக்கப்புறம் உங்களை நான் தான் இன்னைக்கு பார்த்துப்பேன், ஏதாவது ஹெல்ப் வேணுமா, அந்த லேப்டாப்பை மட்டும் எடுன்னு சொல்ல சரின்னு எடுத்து கொடுக்க ஓபன் பண்ணலான்னு போறான். அப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ நேற்று நான் படிச்சுட்டு இருந்த நாவல்லாம் அப்படியே இருக்குமே, அவ பார்த்தா பிரச்சனை பெருசாயிருன்னு சொல்லிட்டு டக்குனு லேப்டாப்பை முடிக்கிறான். நம்ம ஹீரோயின் கேக்குறா, இந்த வயசுல இதெல்லாம் சகஜம், நீங்க ஏதோ ரொமான்டிக்கா பாத்திருப்பீங்க போல, பரவாயில்ல விடுங்க, நானே உங்களுக்கு நல்லதா சஜஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கா. இதை கேட்கவும் ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. போதும் போதுமா, இதுக்கு மேல எதுவும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அமைதி ஆயிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பிஸியா உட்காந்து நாவல் ரைட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அங்க வரான். உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலையா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஏர் வாங்கணும், அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து உட்காரான். ஆனா அவன் ஒர்க் பண்ற மாதிரிலாம் தெரியல, காஃபி குடிக்கிற மாதிரி தெரியல. ஹீரோயின் தான் பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் டக்குன்னு லேப்டாப்பை வச்சுட்டு அப்படியே ஹீரோட பக்கத்துல க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு. பக்கத்துல போய்கிட்டே இருக்கா. ஒண்ணுமே புரியாம ஹீரோ பார்க்க, நான் இந்த டிஷ்யூ எடுக்க தான் வந்தேன், ஞாபகம் இருக்கா, என்னோட நாவல்ஸ்ல அதிகமா இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எழுதுவேனா, அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணத்தான் பார்த்தேன்னு சொல்ல, டக்குனு ஹீரோ அப்படி ஹீரோனை தூக்கி உட்கார வச்சுட்டான் இடுப்புல கை வச்சு. நானும் நாவல்ஸ் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஹீரோயினை தூக்கி உட்கார வைக்கும் போது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, இந்தா அப்படின்னு சொல்லி டிஷ்யூவை கொடுக்க, ஆமா இல்ல சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஹீரோயின் போலான்னு எந்திரிக்கிறா. டக்குனு கீழே விழுந்துட்டா, கால் அடிபட்டுருச்சு. ஹீரோ உட்காந்து ஹெல்ப் பண்றான். எதுக்கு இந்த மாதிரி பண்ற, அவ்வளவு வேகமா ஏன் போனேன், நல்ல வேலை சின்னதா அடிபட்டுச்சு, இல்லைன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச மெடிசன் எல்லாம் காலில் அப்ளை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம மேடம் லவ்ல வேற இருக்காங்க, இவன் வேற 3 டைம் ரிஜெக்ட் பண்ணிட்டான், எப்பயாவது ஓகே சொல்லுவானாங்கிற மாதிரி பாத்து ரசிச்சுக்கிட்டே இருக்க. ஹீரோ என்னன்னு கேட்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவ அமைதியா இருக்கா. ஆனாலும் ஹீரோவை சைட் அடிச்சுட்டு தான் இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு காலில் இப்போ அடிபட்டனால எந்த வேலையுமே பார்க்க முடியல. ப்ரஷ் பண்ணலான்னு வரா. ஹீரோ வேகமா வந்து, நீ எனக்கு ஃபீவர் வந்தப்ப என்ன பார்த்துக்கிட்டில, உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் தூக்கிட்டு போறான். உங்களுக்கு இது கஷ்டமா இருக்காதான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். முடிஞ்சது நான் ப்ரஷ் பண்ணிட்டேன்னு சொல்ல, சரி வாங்க மேலே தூக்கிட்டு போறேன்னு சொல்லி தூக்கிட்டு போறான். இப்படியே நம்ம ஹீரோயினுக்கு தேவையான எல்லாமே ஹீரோ பார்த்து பார்த்து பண்ணிட்டே இருக்கான். அவளும் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. இங்க கூட்டிட்டு போங்க அங்க கூட்டிட்டு போங்கன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. ஹீரோ விழுந்து விழுந்து ஹெல்ப் பண்ண, அதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட ஹீரோ வேகமா வந்து தூக்க வரான். அதெல்லாம் வேணாம், என் கால் சரியாயிடுச்சு இப்பன்னு சொல்லிட்டு அப்படி சுத்தி சுத்தி காட்டுறா. நான் இது கொடுக்கதான் உங்களை கூப்பிட்டேன், இந்தாங்க இந்த பிஸ்கட் ஆன்டி ரெடி பண்ணதுன்னு சொல்ல, சரி ஓகே தேங்க்ஸ், இதுக்கப்புறம் நம்ம நெய்பர்ஸ் தானே, ஏதாவது ஹெல்ப் பண்ண என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி போயிட்டான் ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயினை பாக்குறதுக்காக அந்த ஷியா வரா. உங்ககிட்ட முக்கியமா ஒண்ணு பேசணும், நான் அந்த போட்டோ மாடல்ஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல வெட்டிங்க்கு, அவங்கள வந்து இன்வைட் பண்ணேன், ஆனா மாடலுக்கு இருக்கிறவங்க 2 பேரும் வரல, என்ன பண்றதுன்னு புரியல, எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி ஹீரோயினையும் வெட்டிங் மாடலா போட்டு நிக்க வச்சு போட்டோ ஷூட் பண்ண வச்சுட்டாங்க. அது பாக்குறதுக்கு காஸ்டியூம் நல்ல வில்லேஜ் காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆட்டுக்குட்டி எல்லாம் கையில வச்சுட்டு இருக்காங்க. சோ ஹீரோயின் 2 பேரும் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, போட்டோ எடுத்துட்டே இருக்காங்க. ஹீரோக்கு ரொம்ப சையா இருக்கு, ஹீரோயின் கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட அவனுக்கு தெரியல, அப்படியே முடிச்சுக்கிட்டே நிக்கிறான். இங்க பாருங்க, வெட்டிங் போட்டோ ஷூட்ங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி கை வைங்க, இப்படி போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பக்கத்துல போய் ஹீரோயின் நிக்கிறா. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கே ஷாக்கா இருக்கு, முடிச்சுக்கிட்டே இருக்கான் அவளை பார்த்து. ஸ்மைல் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டோ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. போட்டோஸ்லாம் ரொம்ப அழகா வந்தது. ஷியா தான் பாத்துட்டு இருக்கா. இங்க பாத்தீங்களா இந்த போட்டோஸ்லாம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு, ஆல்ரெடி இதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டேன், நிறைய கமெண்ட் வந்திருக்கு, நீங்க 2 பேரும் பர்ஃபெக்டான கப்பிள்ஸ்னு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பார்த்து வைக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குல்லன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ அப்படியே ஊத்து பாக்குறான். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஒரு மாதிரி வெக்க வந்துருச்சு. நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மாத்தி மாத்தி ஓடி போயிட்டாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஷியா யோசிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் நல்லா வந்ததுல, நாளைக்கு உங்களோட டீம் முடிய போதா, என்ன பண்ண போறீங்க, ஊருக்கு போயிருவீங்களான்னு சொல்லி கேட்க, அதை பத்தி இன்னும் நான் டிசைட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள போன் வருது. மெடிக்கல் டீமை வந்து வர சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. சோ நாளைக்கு நான் போகல, இங்கதான் இருக்க போறேங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான் மனசுக்குள்ள. அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டான்னு நினைச்சிட்டு ஹீரோயின் வந்து பாக்குறா. ஹீரோ அங்கேதான் இருக்கான். நீங்க போகலையா, இன்னைக்கு கிளம்பிடுவேன்னு சொன்னீங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹீரோயினுக்காக தான் ஹீரோ அங்க இருக்காங்கிறது ஹீரோயினுக்கும் தெரியும், இருந்தாலும் வேணும்னே அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறது, ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு ரொம்ப ஜாலியா இருக்காங்க. திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வராரு ஷியாவை பாக்குறதுக்காக. அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு வந்திருப்பாரு. இவ என் பொண்ணை பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன், அவ இங்கதான் இருக்கான்னு சொன்னாங்க, அவளை கூப்பிடு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா உங்களுக்கு ஒர்க் இல்லையா, நீங்க ஊருக்கு போலையான்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் பேசுறான். அதுக்குள்ள ஷியா கிட்ட இருந்து போன் வருது. சீக்கிரம் வாங்க, உங்களை பாக்குறதுக்காக உங்க அப்பா வந்திருக்காருன்னு சொல்ல, அப்பா வாங்குற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் யோசி
யோசிக்கிறா. அவரை வேணா வெயிட் பண்ண வைக்கவா, அவர் அங்கேயே இருக்கட்டும், நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து ஹீரோயின் போறா. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல, ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் புரியுது. அப்படியே ஹீரோயின் இங்க பாக்க வரா. என் பொண்ணு தானே நீ, உனக்கு கொஞ்சம் கூட என் மேல பாசம் இல்லையா, எனக்கு பணம் வேணும், ஒழுங்கா பணம் கொடு, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை, இத்தனை வருஷமா எங்க போனேன்னு சொல்லி அந்த ஆள் பாட்டுக்கு கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. மாசம் மாசம் உனக்கு தேவையான பணம் வந்துட்டு தானே இருக்கு, அப்புறம் இதுக்கு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ற, இதுக்கு மேல என்ன ஏதாவது பண்ண அவ்வளவுதான்னு சொல்லி காத்த அந்த ஆள் அறையிலான்னு போறான். அந்த கேமரால அத்தனையுமே பதிவாகும். நீ என் மேல ஏதாவது கை வச்ச போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும்னு சொல்ல, என்ன நீ பெரிய செலிபிரிட்டின்னு ஓவரா பண்ணாத, எனக்கு இப்ப பணம் வேணும், ஒழுங்கா பணத்தை கொடுன்னு சொல்ல, இங்க பாரு பணம் எல்லாம் நான் கொடுக்க முடியாது, என்கிட்ட இப்ப எந்த பணமும் இல்ல போன்னு சொல்ல, உடனே அந்த ஆள் கத்துன்னு கத்திட்டு வெளியே போறான். எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே வெளியே வரான். இங்க ஹீரோவும் ஷியாவும் நின்னுட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்க பாத்திருப்பீங்களா, அம்மா இல்ல அப்பா மட்டும்தான் இருக்கேன், அப்பாவை பாத்துக்கணும்னு கொஞ்சம் கூட அவளுக்கு என் மேல பாசம் இல்ல, எனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறா, என்ன பிச்சைக்காரன் விட கேவலமா நடத்துறான்னு சொல்ல ஹீரோயின் வேகமா அங்க இருந்து வரா. எல்லாரும் ஹீரோயினை பத்தி தப்பா பேசுறாங்க. என்னது இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுதுன்னு. இப்ப என்ன உனக்கு என்ன பண்ணணும், இங்கதான் ஸ்டே பண்ண போறியா, இந்த தண்ணியை குடிச்சிட்டு நீ போற கடைசி பஸ் போயிரும், ஒழுங்கா கிளம்பி போ, அப்படி இல்லைன்னா இங்கேயே கடை, உனக்கு எனக்கு இடையில எதுவும் கிடையாது, நீ என் அப்பா கிடையாதுன்னு சொல்லி திட்டிட்டு வேகமா ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. எல்லாரும் ஹீரோயினை பத்தி தான் தப்பா பேசினாங்க. அடுத்த செகண்ட் எல்லாரும் அமைதியா தான் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி ஷியா எல்லாரையும் போக சொல்லியாச்சு. அப்புறம் நம்ம ஹீரோயின் நைட்டு தனியா நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ வரான். என்ன நான் இங்க இருந்து குதிச்சிருவேன்னு பயந்துட்டு வந்தீங்களா, அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் குதிக்க மாட்டேன்னு சொல்றா. நீ தைரியமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும், சளி பிடிச்சிரும் உள்ள போன்னு சொல்ல, பரவாயில்ல விடுங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியும், நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் எனக்காக யாரும் ஃபீல் பண்ண வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன், ஹாப்பியா தான் இருப்பேன்னு சொல்ல, இன்னுமே நீ ஏன் திருந்த மாட்டேங்கிற, கொஞ்சமாவது ஃபீல் பண்ணல, என்ன ஃபீல் பண்றது, அந்த ஆளுக்காகலாம் என்னால ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியாது. டாக்டர் ஜாவ், உங்களுக்கு என்னை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பட் எனக்காக யாரும் இந்த மாதிரி ஃபீல் பண்ண வேணாம். என் அப்பான்னு அவரை கொண்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கவும் என்னால முடியாது, என்னோட சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் ரூம்குள்ள போயிட்டா. அங்க போய் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவளை பத்தி அவ கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஒரு சின்ன பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஆனா அவங்க அம்மா அப்படி இல்லை, ஹீரோயினுக்காக சிக்கன் பீஸ் கொடுப்பாங்க. அவளுக்குலாம் எதுக்கு சிக்கன் பீஸ்ன்னு சொல்லி அவங்க அப்பா பிடுங்கிப்பாரு. சாப்பாட்டுக்குள்ள அம்மா மறைச்சு வச்சு கொடுப்பாங்க. ஒரு நாள் ஹீரோயின் வெளியே போயிட்டு வந்து பார்க்க அம்மா உயிரோட இல்ல, அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு நோய் இருக்கும், ஆனா அதுக்கான சர்ஜரி காஸ்ட் எதுவுமே அவங்க கிட்ட இல்ல. இவளுக்காக செலவு பண்ணல, என்னால முடியாதுன்னு அந்த அப்பா கத்துன்னு கத்துறாரு. போய் ஒன்ன நம்பி அம்மா விட்டுட்டு போனேன் பாருன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவா ஹீரோயின். அதுக்குள்ள அவங்க சித்தி, உனக்காக ஒண்ணு கொடுக்குறேம்மா, இந்த பாக்ஸை உன் அம்மா என்கிட்ட கொடுத்து சேவ் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. உன் அப்பாவை நம்பி உன்னை தனியா விட்டுட்டுல என்னால போக முடியாது, நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அந்த பாஸ்புக் இதுல இருக்கு, நீ நல்லா படி, உன்னோட லைஃப் நீ தான் பாத்துக்கணும், நீ ஹாப்பியா இருக்கணும், அதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அப்பாவை விட்டு தான் ஹீரோயின் தனியா வந்து அவளோட லைஃப் இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சோ அதை நினைச்சு இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. என் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு நீ யாரும் இல்லையே, இப்ப கூட எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அதை நினைச்சு அழுக. அவ அழுகுற சத்து வெளியே வரைக்கும் கேக்குது ஹீரோக்கு. ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான். அப்புறம் ஷியா வந்து பார்க்க, இவன் மீன் குட்டிக்கு சாப்பாடு போடுறா. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி அங்க இன்டர்நெட்ல எல்லாம் பெருசா போய்கிட்டு இருக்கு, இங்க பாருங்க உங்க அப்பா உங்களை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு சொல்ல, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபீல் பண்ணாம இருக்கா. அதுக்குள்ள அவளுக்கு அவ அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் வருது. போன் வந்தோடனே உங்களை பத்தி தப்பா நியூஸ் வருதுன்னு சொல்ல, என்னாச்சு தெரியல, இந்த நியூஸ் எல்லாம் காணும், என்னாச்சுன்னு புரியலன்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்ல, உடனே ஹீரோவை பத்தி தான் ஹீரோயின் யோசிக்கிறா. ஹீரோ கரெக்டா போன் பண்ணி ஹீரோயினை பத்தி இன்டர்நெட்ல வந்த தப்பான நியூஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ண சொல்லியிருப்பான். அவங்க அப்பாக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிருப்பான். இங்க பார்த்தா டிவில இருந்து இன்டர்வியூ பண்ண அந்த ஆள்கிட்ட போயிட்டாங்க. அந்த ஆளு என் பொண்ணை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன் கேளுங்கன்னு சொல்ல, அதுக்குள்ள அந்த லேடிக்கு மெசேஜ் வருது, சாரி இன்டர்வியூ எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓடி போக, எனது இன்டர்வியூ இல்லையா, இருங்கன்னு அந்த ஆளு கத்திக்கிட்டே பின்னாடி வரான். ஹீரோ வரான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிட, நான் அன்னைக்கு உன்னை அந்த பொண்ணு கூட பார்த்தேன்ல, என் பொண்ணு கூட தானே சுத்திட்டு இருந்தேன், அதெல்லாம் உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்ல, உங்ககிட்ட நான் பேசியாகணும் வாடான்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டான் ஹீரோ. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை காணும். ஹீரோயினை விட்டு அவன் தூரம் போயிட்டான் போல. சோ இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தானே, ஹீரோயினுக்கும் புரியும். ஃப்ளவர் வாங்கி கொடுத்து எனக்கே தெரியாம ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி ஹீரோயின் பேசுறா. பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்க, அதுக்குள்ள ஷியா வரா. இன்னைக்கு நைட்டு என் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன் பண்றேன், நீங்க வரணும் கண்டிப்பான்னு சொல்ல, நான் வரணுமான்னு ஹீரோ யோசிக்கிறான். கண்டிப்பா அவர் வருவாருன்னு ஹீரோயின் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டி அங்க. சோ நம்ம ஷியா கூடயே ஒரு பையன் சுத்திட்டு இருப்பான் போல. அவன் வந்து அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். அதை பார்த்தனே ஹாப்பி ஆயிடுச்சு அவளுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. அந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ கோல்ட்லே ஏதோ கிஃப்ட் கொடுக்குறான். என்னது கோல்டா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. எனக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்
கிஃப்ட்லாம் வேணாம்னு சொல்லி ஷியா சொல்ல, நான் வேணா வேற மாத்தி தரவா? இல்ல இல்ல வேணாம் வேணாம், இதை விட பெருசா கொடுத்துட்டு போறாரு, வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், கேர்ள்ஸுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து அந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுங்க, அப்பதான் அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த கேம் விளையாடலாமான்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. உண்மையை மட்டுமே சொல்லணும், அதான் கேம்னு சொல்ல, இப்ப 5 விரல் வச்சுக்கணும். சோ நம்ம ஒரு உண்மையை சொல்லும் போது ஒரு விரலை வச்சுட்டு உண்மையை சொல்லணும். இடையில பொய்யும் சொல்லலாம், அந்த பொய்யை யாரு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி பேசுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, நான் ஒருத்தர்கிட்ட 3 டைம் ப்ரப்போஸ் பண்ணேன், அவர் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு தெரியுமான்னு சொல்ல, அது பொய்யா இருக்குமோன்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்க ஹீரோ ட்ரிங்க் பண்றான். ஆக்சுவலி அதுக்கு காரணம் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி ஷியா சிரிக்கிறா. இப்படியே மார்னிங் வரைக்கும் விளையாண்டுட்டே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாருக்கும். அப்படியே விளையாண்டுட்டே இருக்க ஷியாக்கு பக்கத்துல இருக்கான்ல அந்த ஷின் மேல லவ் இருக்கு போல. சோ நான் உன்னை விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அவ ப்ரப்போஸ் பண்ண உடனே இவனுக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. நானும் இது ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன், எப்படி சொல்றதுன்னு தெரியல, நல்ல வேலை நீயே சொல்லிட்ட. சோ இப்ப சொல்றேன், உன் பாதி அன்னைக்கே சொல்றேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஜாலியா போறாங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரிங்க் பண்றாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை 2 பேரும் இவ்வளவு ஈஸியா அவங்க மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணிப்பாங்கன்னு. பட் இது கூட நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, ஆமா எனக்கும் இது பிடிச்சிருக்கு, இந்த வில்லேஜ்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயின் லைட்டா சிரிக்கிறா. எதுக்கு சிரிக்கிறேன்னு ஹீரோ கேட்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப நாளா ரேசிங்க்கு போயிட்டே இருந்தாராம், திடீர்னு அவர் காணாம போயிட்டாரு, என்ன ஆச்சுன்னு புரியல, அதான் அவரை பத்தி திங்க் பண்றேன்னு சொல்ல, ஹீரோவை பத்தி தான் பேசுறாங்கிறது ஹீரோக்கும் புரியுது. நீ என்ன பத்தி தானே பேசுற? ஆமா ஆமா உங்களை பத்தி தான் பேசுறேன். திடீர்னு நீங்க ரேசிங்க்கு போகாதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி கேட்க, அதுக்கு என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் காரணம். ஒரு குட்டி பிளாஷ்பேக், அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அப்ப அம்மா கிட்ட போஸ்ட் பண்ணி இந்த பத்திரத்துல சைன் பண்ணு, சொத்தை நாங்க தான் பாத்துப்போம்னு சொல்லி பேச, நம்ம ஹீரோ காலேஜ் படிக்கும் போது ரேஸ்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருப்பான். பட் ஜாவ் ஃபேமிலிக்குள்ள வரணும்னா ஒரு டிசிப்ளின் டிக்னிட்டி அப்படி இப்படின்னு இருக்கணுமா, அதனாலவே ஹீரோவை டோட்டலா அவங்க மாத்திட்டாங்க. யாராவது பைக் ஓட்டிட்டு போனா கூட ஹீரோக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவன் ஜாவ் ஃபேமிலியோட பிசினஸ பார்க்க ஆரம்பிச்சனே எல்லாத்தையும் விட்டுட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் இழக்க வேண்டிய நிலைமை, என்ன பண்றது? பட் எல்லாரும் என்ன போரிங்கா இருக்க, ரொம்ப ஒரு மாதிரி கைண்டா இருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் நான் இப்ப இப்படி இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கையை பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோ பிஸியா புக் படிச்சுட்டு இருக்க, ஒர்க் இல்லைன்னா என் கூட வெளியே வாங்க ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் கூட்டிட்டு போக, அங்க போய் ஜாலியா அந்த ஸ்ட்ரீட்ல எல்லாம் போறாங்க. வில்லேஜ் நல்லா அது ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. அங்க இருக்க ஃபுட் எல்லாம் ஹீரோக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. ஹீரோயின் வாங்கி தரா, அவன் கேஷுவலா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றான். அட பாவி உனக்கு கொடுத்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க, யாரோ ஒருத்தர் இலையை வச்சு வித்துட்டு இருக்காரு. அது ஏதோ பழைய இலை போல. அவர் ஓவரா அந்த இலைக்கு பில்டப் பண்ண, வாயை மூடிட்டு வா, இப்படி எல்லாம் இங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டா. இப்படியே ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க கடையில சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோ பார்க்கும்போது ஹீரோயின்கே ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ஹீரோ கிட்ட ஹீரோயின் கேக்குறா, இன்னைக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. நல்லா இருந்ததுன்னு சொல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சோ டிஃப்ரெண்டா இருந்ததான்னு சொல்ல, அவனும் பேசிட்டே அப்படியே திரும்பி பாக்குறான். ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்லலான்னு வரான். அந்த டைம்னு பார்த்து ஹீரோக்கு ஏதோ போன் வருது. அர்ஜென்ட்டா இப்பவே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் இப்பவே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் இன்னைக்கே கிளம்பணும், நீ எப்ப வர? நான் 1 வீக் ஆகும் வர அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. சரி ஓகே அப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த வில்லேஜ்ல இருந்து கிளம்பிட்டான். ஹீரோயினுக்கு தான் ரொம்ப அவளை மிஸ் பண்ற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் சுத்தமா அவன் கிட்ட இருந்து எந்த மெசேஜுமே வரல, ரிப்ளையும் வரல. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானே புரியல. அப்புறம் அவளும் வில்லேஜ்ல இருந்து கிளம்பிட்டா. சோ இங்க வந்துட்டா. இங்க வந்தாலும் பிசினஸ் ஒர்க்குன்னு சொல்லி அவளும் பிஸியா தான் சுத்திட்டு இருக்கா. நாவல் எழுதுறது அப்படி இப்படின்னு போய்கிட்டே இருக்கு. சோ அந்த டைம்ல கூட ஹீரோ கிட்ட பேசவே இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. அவ அசிஸ்டன்ட் வேற அப்பப்ப கேக்குறா, என்னாச்சு மீட் பண்ணியா இல்லையான்னு. அவ மெசேஜ் ஓபன் பண்ணி பாக்குற, எந்த ரிப்ளையுமே வரல. சோ இங்க நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ இப்போ 1 மந்தா அப்ராட்ல தான் இருக்கான். அவன் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு. சோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவன் பார்த்துட்டு இருக்கான். சோ அவனால கான்டாக்ட் பண்ண முடியல ஹீரோயினை. அப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டோரிக்காக ஒருத்தர் போய் பாக்குறா. சோ அந்த ஸ்டோரி ஃபுல்லா அவளும் ரைட் பண்ணி கொடுக்கணும். சோ அதனால அவர் வந்து ஓகே சொல்லிட்டாரு. பட் அவரோட ஆபீஸ்க்கு வந்து ஹீரோயின் வந்து ரைட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சோ ஆபீஸ்ல வந்து பண்ணணுமாங்கிற மாதிரி யோசிக்கிறா. இப்ப அவ ஃப்ரீயா வீட்டுல தான் இருந்து பண்ணிருப்பா. பட் இப்ப அந்த ஆளு ஷென்னு கூப்பிட்டானா, அவன் ஆபீஸ்லயே சரி ஓகே வந்து ஒர்க் பண்ணி தரேன்னு ஹீரோன்னு சொல்லிட்டா. சோ நைட்டு டின்னர் போயிட்டு 2 பேர் வந்துட்டு இருக்க. ஹீரோ வேற கரெக்டா சைனாக்கு ரிட்டர்னு. ஹீரோயின் இன்னொருத்தர் கூட பார்க்கும்போது அப்படி பாசிட்டிவ் ஆயிட்டான். ஹீரோனோட பக்கத்துல வந்து நிக்க, உங்களுக்கு தெரிஞ்சவரை நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஷென்னு போயிட்டான். ஹீரோயின் கேக்குறா, 1 மாசமா என்ன விட்டு போனீங்க, ஒரு மெசேஜ் கூட பண்ணல, திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து நின்னா இது என்ன சர்ப்ரைஸ் வாங்குற மாதிரி பார்க்க, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக வரல, பட் என்னோட சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி பேசலான்னு வரான். பட் இருந்தாலும் ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. 1 மாசமா ஒரு ரிப்ளை கூட பண்ணல, எங்க இருக்க என்னன்னு கூட தெரியல, உனக்கு கொஞ்சம் கூட என் ஞாபகம் வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு இப்ப வந்து நிக்கிறேன்னு சொல்ல, ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, நான் உன்கிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன், நான் பண்ணது
தப்பு தான்னு சொல்ல, இப்ப என்ன பிரச்சனை, இப்ப எதுக்கு வரீங்க, என்ன உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சு, நானா, இல்ல இல்ல விடுங்க நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டா. நான் போன்னு சொன்னா போயிடுவானா, என்கிட்ட கொஞ்சம் கூட கெஞ்சல, ஒரு மாசமா என்ன பார்க்கவே இல்லை, பேசவே இல்லை, என்ன நடந்ததுன்னு என்கிட்ட ஷேர் கூட பண்ணிக்க மாட்டேங்கிறான், இவன் மேல ரெஸ்பான்சிபிளே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிட்டா. பொம்மையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்றான். அது மட்டும் இல்லாம புதுசா ஒருத்தன் கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்க்கவும் இன்னும் ஜெலஸ் பொசசிவ்னு எல்லாமே ஆயிடுச்சு. அப்புறம் இந்த சென்னை தான் காட்டுறாங்க. இந்த சென்னை பையனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சி போயிடுச்சு போல. ஆனா ஹீரோவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிட்டான். அவன் அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் இதெல்லாத்தையும் புலம்பி தீத்துட்டு இருக்க, ஏண்டா கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லையடா, ஒரு மாசம் நீ போயிட்ட, எங்க கிட்ட தான் சொல்ல மாட்டேன், அவகிட்ட நீ எங்க இருக்க என்னன்னாவது சொன்னாதானே. சோ இப்படி இருந்தா எப்படிடா உன்னை ஏத்துப்பா, இப்படியே போனா உனக்கு வயசாயிரும், சும்மாவே நீ டல்லா இருக்க, உன்னை யாருமே தீண்ட மாட்டேங்கிறாங்க, இப்ப அவளையும் விட்டுட்டு போயிட்டா உனக்கு யாருமே இல்லடா, சொல்றத புரிஞ்சுக்கோ, ஒரு பொண்ணை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு கத்துக்கடா, அப்பத்தாண்டா இதெல்லாம் சரியாகும்னு சொல்ல, இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்ல, விடு விடு நான் இருக்கேன்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு போன் பண்ணி, மிஸ்டர் ஜாவுக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே பேசுறீங்க, இங்க பாருங்க அவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணி இங்க பார்ல கிடக்குறான், சீக்கிரம் வந்து அவனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, எனக்கு வேலை இருக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிட்டா. நான் இதுக்கு போகணுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறா ஹீரோயின். வாங்க மிஷு, பாத்தீங்களா ட்ரிங்க் பண்ணி எப்படி படுத்திருக்கான்னு, இவனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, உடனே ஹீரோயின் மறைக்கிறா. ஒழுங்கா நீ வெளியே போ, நான் அவன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்ல, அது வந்து நான் முழிச்சுக்கிட்டே இருக்கான். அது அவன் ரொம்ப பாவம், ஸோ அதனாலன்னு சொல்ல, ஒழுங்கா ஓடிடுடான்னு சொல்ல, குடுகுடு நான் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, போதும் நடிக்க வேணாம், நான் 3 சொல்றேன் அதுக்குள்ள எந்திரிச்சு உட்காரு, அப்படி இல்லை நான் போயிடுவேன்னு சொல்ல, ஆஹா மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி இருக்கு ஹீரோக்கு. என் ஃப்ரெண்டு தான் இந்த ஐடியாவை கொடுத்தான்னு சொல்ல, இந்த மாதிரி லூஸ் தனமா இருக்க ஐடியாவெல்லாம் ஃபாலோ பண்ணாம என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லணும். நான் உங்க மேல ஏன் கோவமா இருக்கேன்னு தெரியுமா, ஒரு மாசம் நீங்க என்ன பார்க்கவே இல்லை, ஒரு மெசேஜ் கூட பண்ணல, அட்லீஸ்ட் எங்க இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லணும்ல, கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிள் இல்லாம இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்காதா. அது மட்டும் இல்ல, என்கிட்ட சாரி சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கிற கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு மாசம் நீங்க என்னை விட்டு போனதுக்கு ஃபீல் பண்ணீங்களா? ஆமா. எங்க போனீங்க? அது என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், நான் அங்கிருந்து வர்றப்ப நைட் ஆயிடுது, மிட் நைட்ல உன்னை கான்டாக்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு தோணுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணிக்கல, சாரின்னு சொல்லி ஃபீல் பண்றான். சரி ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. என் மேல கோவம் இல்லையா, நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொன்னீங்க, கோபறதுக்கு என்ன இருக்கு, அது மட்டும் இல்லாம உனக்கான ரெஸ்பான்சிபிள்னு இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியே போறா. உன்கிட்ட இன்னொன்னு சொல்லணும். அதாவது நீ உன் மனசுல ஏதாவது இருந்ததுன்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம அதை வெளிப்படையா சொல்லு, அப்பதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கும், புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பத சொல்ல, ஓகேன்னு சொல்றான். சரி போயிட்டு வரேன்னு அவ போறா. ஒரு நிமிஷம் இரு, இப்பதான் சொன்னேன் என் மனசுல இருக்கிறத சொல்ல சொல்லி, என் மனசுல என்ன இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டா, நான் இப்போ உன்னை ஹக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஹக் பண்ணிக்கவான்னு சொல்லி கேட்க அவளும் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் கியூட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. அது உங்ககிட்ட இந்த மாதிரி பேசணும்னு தான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஆபீஸ் போக அங்க ஷென்னு வரான். 2 பேரும் லிப்ட்ல தான் போறாங்க. லிப்ட் திடீர்னு பிளாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த சென் அப்படி கீழே விழுந்துட்டான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோயின் பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கு நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ணணும் போல இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூப்பிட்டுட்டு போய் வீட்டுல உட்கார வச்சு, இப்போ ஒன்னும் இல்ல நீங்க நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கு, சாரி நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு இந்த டைம்ல ஹெல்ப் பண்ணது எனக்கு முடிஞ்சதுதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, சோ பாத்துக்கங்க உடம்ப, ஏதாவது வேணும்னு என்ன கூப்பிடுங்கன்னு சொல்ல, சாரி நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், ஸ்டார்டிங்ல பிசினஸ்ல உங்ககிட்ட ரூடா நடந்தது ஏன் தப்புதான்னு சொல்லி அவன் பேச, ஹீரோ நாங்க வந்து கிளம்பிட்டு அசிஸ்டன்ட் பையன் வந்து ஷென் கிட்ட கேட்க, எப்படியும் அவன் என்ன ஹக் பண்ணிட்டா, கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசுல நான் இருக்கணும்னு பாக்கணும், அப்புறம் அந்த பையனை பத்தி கேட்க சொன்ன பாத்தியான்னு சொல்ல, ஹீரோ பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோ ஒரு டாக்டர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ மீட் பண்றதுக்காக ஷென்னு போறான். ஷென்னை பார்த்தனுமே ஹீரோக்கும் புரிஞ்சிருச்சு அவன் வேணும்னு தான் வந்திருக்கான்னு. அந்த சென்னு சும்மா இருக்க மாட்டேங்கிறான். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், அதாவது எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, என் கேர்ள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதை தான் கியூர் பண்றதுக்காக உங்ககிட்ட வந்தேன்னு சொல்ல, எதுவுமே ஹீரோ பேசல. நான் யாரை பத்தி பேசுறேன்னு தெரியுதா, ஷூ பத்தி தான் பேசுறேன், ஷூக்கு நீ மேட்சே கிடையாது, எனக்கு எதிரிகளோட போராடலாம் பிடிக்காது, சோ நீ என்னோட ரூட்ல இல்லனா அது கிளியரா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்னு தோணுது, இதுக்கப்புறம் அவளை மீட் பண்ணாத, அவகிட்ட க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணாதன்னு சொல்ல, இங்க பாருங்க அவனும் பொருள் கிடையாது, எனக்கும் உனக்குன்னு பிரிச்சுக்க, அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் தேவையில்லாம இந்த பிசினஸ் டைம்ல வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நிறைய பேஷண்ட் வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல, பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து ஷென் போறான். அவ்வளவு ஈஸியெல்லாம் அவளை விட்டு தர மாட்டேன்னு சொல்லி முறைச்சுக்கிட்டே போறான். ஹீரோக்கு தான் செம்ம கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட போய் புலம்புறான், இங்க பாருடா நீ இந்த மாதிரி இருந்தா அவளுக்கு எப்படா உன்னை பிடிக்கும்,
அங்கிள் மாதிரி இருக்க, கொஞ்சமாவது மாறுடா, உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாத்து, உன்னோட ஹேர் ஸ்டைலு, பேசுறது, சிரிக்கிறதுன்னு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுடா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி யூத்தா இருடா, அப்பதாண்டா அவங்க கிட்ட வருவான்னு சொல்ல, அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே போய் நிக்கிறான் கண்ணு முன்னாடி. லிஃப்ட்ல வரான் ஹீரோ. ஹீரோயினை பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டா. நான் உன்னை பிக்கப் பண்ண தான் வந்தேன்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிக்கிறா. என்னாச்சு? ஒன்னும் இல்லை, இந்த மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ணிருக்கிறது எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அப்படியே சீட் பெல்ட் போட போறான். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சாவ், நீங்க என்ன செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அது சும்மாதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் அவ ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயினுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். ஹீரோயினுக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு அவளை எல்லாத்தையும் சொல்லிட்டா. சரி ஓகே, அப்ப அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அவளுக்கு ஆர்ச்சரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா. அடுத்த நாள் ஆர்ச்சரி விளையாட அவனும் கிளம்பிட்டான். எங்க போறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, உன் கூட ஆர்ச்சரிக்கு நானும் வரேன். அப்படியா, பரவாயில்லையே, ஜாலியா இருக்கும், வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக, அங்க போய் பார்த்தா ஷென்னு நிக்கிறான் இவங்களுக்கு முன்னாடியே. கூட ஹீரோவை பார்த்தோன்னா அவன் மறைக்கிறான். ரெண்டு பேரும் போட்டி போடுவாங்க போல இருக்கு. ஓ, உங்களுக்கு ஆர்ச்சரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு ஜாவை பார்த்து கேட்க, ஆமா இருக்குன்னு ஹீரோ சொல்றான். சரி வாங்க 1 to 1 விளையாடலாம் அப்படின்னு சொல்ல, இங்க என்ன நடக்குதுன்னு ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்ச்சரி காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப நாள் டச் விட்டுனால அவனால சுத்தமா ப்ளே பண்ண முடியல. தப்பா போயிடுச்சு ஆரோ. உடனே ஹீரோயின் பக்கத்துல போய் நின்று க்ளோஸா சொல்லித்தரா. இதெல்லாம் பாக்குற சென்னுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அடப்பாவி, நானும் தெரியலன்னு சொல்லியிருந்தா எனக்கும் சொல்லி கொடுத்துருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்க, இப்ப ஹீரோ கொஞ்சம் பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நைட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமா, எதுக்காக நீங்க இந்த மாதிரி மாறிட்டீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு ஹீரோவை பார்த்து கேட்க, ஏன் மாறது உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல, தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. நான் உன்கிட்ட கேட்கறேன், எனக்கு உன் கூட இருக்கணும்னு தோணுது. நான் உன்னை உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. நீ என்ன சூஸ் பண்ண மாட்டியோன்னு பயமா இருக்கு, ஏன்னா நான் ரொம்ப ஓல்டா இருக்கேன்னு. ஸோ என்ன சூஸ் பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி உன்னதான் நான் சூஸ் பண்ணிட்டேனே, இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் போய் ஹீரோக்கு கிஸ் பண்ண, என்னைக்காக தான் இவ ஃபீல் பண்ணிட்டு பேசுறா அப்படிங்கிறது ஹீரோயினுக்கும் புரியுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் மார்னிங் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிக்க, அதெல்லாம் போக கூடாது, மீட்டிங் 7 மணிக்கு தான், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல, அவளுக்கு செம பேக் பெயின் வேற, உன்னோட தொல்லை தாங்க முடியல, எனக்கு லேட் ஆயிடுச்சு வீடுன்னு சொல்ல, விடமாட்டேன்னு இவ சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மார்னிங்கே. அப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். அங்க ரொம்ப பிஸியா இருப்பான் போல, ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ எல்லாரும் இவனை பத்தி தான் பேசுறாங்க. வர வர நம்ம டாக்டர் சார் டோட்டலா மாறிட்டாரு, அவர் லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோ வெளியே வர அந்த 2 நர்ஸ் பொண்ணுங்க வந்து பேசுறாங்க. சார், இப்ப நீங்க வேற மாதிரி இருக்கீங்க, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். சார், ஏதோ ஒண்ணு இருக்கு, எப்ப சொல்ல போறீங்கன்னு தெரியல, வெயிட் பண்றோம்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோனுக்கு செம பேக் பெயின்லயே உட்காந்துருக்க. ஃப்ரெண்டு கேட்கறேன் என்னாச்சுன்னு, எனக்கு இடுப்பு வலிக்குதுடி, அவ்வளவுதான். ஐயோ, ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்கன்னு சொல்ல, ரெஸ்டா, அது வேற, இவளுக்கு எப்படி சொல்லுவேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இவனோட மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் இருப்பாங்க போல, மெடிசன்லாம் எடுத்து வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோ வரான். முதல்ல ஹீரோ வந்தா திட்டுவான், இப்ப பார்த்தா ஹீரோ கேஷுவலா பேசிட்டு போறான். அதெல்லாம் பாக்குற மத்தவங்களுக்கே ஷாக்கா இருக்கு. டோட்டலா நம்ம டாக்டர் மாறிட்டார்ல, என்னமோ நடக்குதுன்னு சொல்லி எல்லாரும் பேச, அதுக்கப்புறம் ஹீரோனை பிக்கப் பண்றதுக்காக ஹீரோ போறான். அந்த ஷென்னுக்கு இதை பார்க்க கடுப்பா இருக்கு. 2 பேரும் வேற இடுப்புல கை வச்சு பேசிக்கிறாங்க, க்ளோஸா பேசிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா? அவ்வளவு ஈஸியெல்லாம் ஒண்ணு விட்டு தர மாட்டேன், நீ எனக்கு தாங்கிற மாதிரி ஷென்னு முறைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டா. ஆனா அவ ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டா. ஐயோ, இப்ப என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல விட்டோன்னு சொல்லி எடுக்கலான்னு வந்து பார்க்க, அங்க ஷென்னு தனியா உட்காந்துருக்கான். சார், இன்னும் நீங்க கிளம்பலையா? இல்ல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு ஹீரோயின் கேட்கறா. ஒன்னும் இல்ல, நல்லாதான் இருக்கேன், நீங்க கிளம்புங்க, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒர்க் பண்ற மாதிரி நடிக்கிறான். அந்த டைம்னு பார்த்து ஹீரோயின் அந்த பக்கம் போக டம்னு கீழே விழுந்துட்டான். ஃபீவர்ல விழுந்துட்டான் போல இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு படுக்க வச்சிருக்கா. அந்த ஆள் சும்மா இல்லாம நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் உன்கிட்ட க்ளோஸ் ஆகும்போது எனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால நான் உன் கூட ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி என்னால் முடியாது, ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்குன்னு சொல்ல, இல்லை நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்றான். ப்ளீஸ் நீங்க அமைதியா இருங்க, உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, இதுக்கு பேர் லவ் கிடையாதுன்னு சொல்லி திட்டிட்டு ஹீரோ நாங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டா. ஷென்னுக்கு செம்ம கடுப்பா இருக்கு, என்னை விட்டு நீ போயிருவியா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான். அங்க பார்த்தா ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் போறா, பேச ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் சொல்றா. இந்த மாதிரி ஷென்னுக்கு ஃபீவர் வந்து மயங்கி விழுந்துட்டான், நான் தான் அவனை படுக்க வச்சு டேப்லெட்லாம் கொடுத்தேன். ஸோ கடைசியா அவன் ஏதோ லூசு மாதிரி வளரான், என்னை பிடிச்சிருக்கு, என்னை சூஸ் பண்ணு, நான் தான் உனக்கு பெட்டர் சாய்ஸ் அப்படி இப்படின்னு சொல்றான்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு இதை கேட்கும்போது. ஒரு வேளை ஹீரோவை ரிஜெக்ட்
ரிஜெக்ட் பண்ணிடுவாளோன்னு. நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவியான்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு உன்னை ரிஜெக்ட் பண்றேன்? நிறைய பேர் சொல்றாங்க நான் ரொம்ப டல்லா இருப்பேன், ஸோ ஆக்டிவா இருக்க மாட்டேன், ரொம்ப போரிங் டைப்னு. ஸோ ஒருவேளை நான் உனக்கு போரிங்கா இருந்தா என்னை விட்டு நீ போயிட்டே என்ன பண்றது? பயமா இருக்கு எனக்கு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நான் உன்னை சூஸ் பண்ணும்போது ரொம்ப யோசிச்சேன். நீ எப்பயும் என்னை விட்டு போக மாட்டேலன்னு சொல்ல, எதுக்கு நான் போறேன்? நான் தான் உன்னை பிடிச்சி தானே சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் தான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கியூட்டா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோயின் வரா. அவ தான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஹாப்பியா எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஓடி வரான். வந்து ஹீரோயின் கிட்ட, உண்மையா நீ சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் தான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட், நீ என் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ல ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலி நம்ம சாருக்கு ஆளு செட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓகேவா உனக்குன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் கியூட்டா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கார்ல. வேணும்னு கிஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்க, இதுக்கப்புறம் நீ தான் எனக்குன்னு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ என் அம்மாவை பார்க்க உன்னை கூட்டிட்டு போறேன், கண்டிப்பா நீ என் கூட வரணும், உன்னை அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, ஓகே ஓகே எல்லாரும் என்ன ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, நீ என்ன சூஸ் பண்ணதே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. ரெண்டு பேரும் ஜாலியா அப்படியே காருக்குள்ளேயே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட ஹவுஸ் ஓனருக்கும் அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம், வீட்டை காலி பண்ணுன்னு சொல்ல, ஐயோ அகைன் மறுபடியும் காலி பண்ணுமான்னு புலம்பிட்டே இருக்க, ஹீரோ நிறைய கார்டு கொண்டு வந்து கொடுக்குறான். இது எல்லாமே பத்திரம், ஸோ இதுல எந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கோ நீ எடுத்துக்கோ, எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்ல, இதை பார்த்தா நீ இனிமே என்ன கல்யாணம் பண்ணிக்கிற, டவுரி கொடுத்து ஓகே சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதனால என்ன நம்ம கல்யாணம்னே வச்சுக்கோ, பட் அதுக்கு நீ ஓகே சொல்லணும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹீரோனுக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போமா அப்படிங்கிற மாதிரி ஆசையா கேக்குறான். அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதானு சொல்லி கேட்க, அவ்வளவுதான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்க ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை போன் பண்ணி வான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பா. எங்கன்னு பார்த்தா பைக் ரைடுக்கு ரெண்டு பேரும் கேம் வச்சுக்கலாமா 1 to 1 சொல்லி கேட்க, ஹீரோக்கு பிடிச்சது இல்ல, ஹீரோயின் பார்த்து பார்த்து பண்றா. ஓகே நானும் ரெடின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பைக் ரைடு போறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோக்கு. அவன் ஆசைப்பட்ட அந்த பைக் ரைடு அவன் கையில கிடைச்சிருச்சு. ஸோ ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ண இப்ப ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. ஹீரோக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் ஹீரோயின் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்கா. இது எல்லாம் நீ வாங்கின அவார்டா? பரவாயில்ல, நிறைய அவார்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்ல, நான் வாங்கின அவார்ட்ல இல்ல, நீ தான் எனக்கு பெஸ்ட், நீ தான் எனக்கு கிடைச்ச கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கியூட்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்க, இதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல யாருமே வந்ததில்ல, ஒரு பொண்ணுன்னு நீ வந்ததுக்கு அப்புறம் என்னோட லைஃப் டோட்டலா மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ரெண்டு பேரும் கியூட்டா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹீரோட மொபைலை வாங்கி ஹீரோயின் பாக்குறா. அங்க பார்த்தா ரீசன்ட் சர்ச்ல இவளோட நாவல்ஸ் எல்லாத்தையும் அவன் படிச்சிருக்கான். அடப்பாவி, எனக்கு தெரியாம என்னோட நாவல்லாம் எப்ப படிச்ச? நான் வில்லேஜ்ல இருந்தப்பே. அப்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஏன் என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி கேட்க, இதுக்குதான் சொல்லலன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் கியூட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ண இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. ஷார்ட்டா இருந்தாலும் இந்த மூவி ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.